ஸோ பீயிங் அலோன் இன் ரூம் won't மேக் யூ சோஷலைஸ். இது உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி என்னோட ஸ்கூல் டேஸ்ல, காலேஜ் டேஸ்ல இல்ல, நான் பிறந்ததுல இருந்தே எங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கிரவுண்டுக்கு போகாத, விளையாடாத, வெளியே போகாத, வீட்லயே இரு, இவங்க கிட்ட பேசாத, அவங்க கிட்ட பேசாத, பிகாஸ் அவங்க எல்லாம் கெட்டவங்க, உன்னையும் சேர்த்து கெடுத்துருவாங்க. இப்படி சொல்லி 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 ஒரு ரூம்குள்ள வச்சு என்ன அடைச்சு வீடியோ கேம்ஸ் இல்ல வந்துட்டு ஆர்ட் ஒர்க் பண்றது, இப்படிதான் என்னோட லைஃப் போயிட்டே இருக்கும். ஒரு கிரவுண்ட், எனக்கு ஃபுட்பால் விளாடணுங்கிறது ரொம்ப 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 ஆசை. பட் எனக்கு ஃபுட்பால் விளாட எனக்கு கிரவுண்டுக்கு அனுப்புறது இல்லை. பசங்க எல்லாம் கிரிக்கெட் விளாட கூப்பிடுவாங்க, நானும் போலான்னு போவேன். போகும்போதே அவனுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, டேய் நீயா, நீ தான் வரமாட்டியே, நீ தான் எங்கேயுமே வெளியே வர மாட்டியே, பொம்பளை பிள்ளை மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருப்பா அப்படின்னா. வெளியே போனாலே எங்க வீட்டுல பயங்கரமான சண்டை வரும், என்னை பிடிச்சி திட்டுவாங்க, ஏன் போனேன், எதுக்கு போனேங்கிற இந்த மாதிரியான என் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து நான் வளரும் போது என்னோட காலேஜ் டைம்ல தான் எனக்கு வந்து ஒரு வெளியே போறதுக்கு மீட் பண்றதுக்கான, மற்ற பீப்புளை மீட் பண்றதுக்கான ஒரு சுச்சுவேஷனே வந்து அமைஞ்சிச்சு ஆக்சுவலி. ஸோ அப்படி காலேஜ் போகும்போது அங்க இருக்கிறவங்க கூட என்னால பெருசா பழக முடியல, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. என்னோட காலேஜ்ல இருக்கிற பசங்களுக்கும் எனக்கும் பெருசா, என்னோட கிளாஸ்மேட்ஸுக்கும் எனக்கு பெருசா செட் ஆகல. என்னோட பழக்க வழக்கம் தப்பான பீப்புளோட போச்சு. இது என் நம்பர் ஆஃப் திங்ஸ் இருந்துச்சு. நான் அதுக்கு பிளேம் பண்ணல, பட் நான் கத்துக்கல, அதான் மெயின் ரீசன். பிகாஸ் இந்த அளவுக்கான ஒரு ரிசோர்சஸ் அப்ப இருந்துச்சு அப்படின்னா மேபி எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நாலேஜ் வந்து கிரியேட் ஆகிருக்கலாம். சோஷியலைஸ் ஆகாதனால என்னோட மென்டல் ஹெல்த் டவுன் ஆச்சு. நான் பானுக்கு அடிக்ட் ஆனேன். சிகரெட்ஸ், ஆல்கஹால், அப்புறமேட்டு தப்பான சேர்க்கை, அப்புறமேட்டு ஒரு பொண்ணை மட்டுமே ஃபுல்லா அப்சஸ் ஆகிட்டு அந்த பொண்ணு கூட மட்டுமே இருக்குன்னு நினைக்கிறது, இந்த மாதிரியான என் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்குள்ள போய் நான் மாட்டேன். மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, என்னோட சின்ன வயசுல நான் வந்து எங்கேயுமே வெளியே போனதும் இல்லை, ஒரே ஒரு ரூம்லயே மட்டுமே என்னோட லைஃப் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி ஒரு லோன்லி வாரியர் நான் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டிக்குள்ள போனது. ஸோ நம்பர் ஒன் விச் இஸ் பிலீஃப்ஸ் கிவ்ஸ் ஃப்ரம் யுவர் ஃபேமிலி. உங்களோட ஃபேமிலி கொடுக்குற பிலீஃப்ஸை நீங்க எடுத்துக்காதுங்க. மோஸ்ட்லி என்னோட ஆன்லைன் பெய்ட் கம்யூனிட்டி, என்னோட பெயின் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நைஸ் கைஸ் ஹவு டு மேக் தம் டு பி கான்ஃபிடென்ட் இன் த வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா நாங்கள் அங்கே வந்து கம்யூனிட்டியில சாட் பண்ணுவோம், பேசுவோம். அண்ட் ஸோ ஃப்ரீ கோர்சஸ் அங்கே நான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். இஃப் யூ நீட் டு ஜாயின் இன் மை கம்யூனிட்டி, ஃபர்ஸ்ட் லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன், ரைட்? ஸோ அப்படி இருக்கும்போது ஃபேமிலி கொடுக்குற பிலீவ்ஸ் மேக்ஸிமம் ஆஃப் டைம் என்னோட சைல்ட்ஹுட்ல என்னோட ஃபேமிலிஸ் எனக்கு சொல்ற விஷயமே, எல்லாத்தையுமே பேசாத, பழகாத, இவங்க கிட்டவங்க அவங்க கிட்டவங்க. ஏன் ரீசெண்டா கூட அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, இப்ப யாராவது ஒருத்தவங்க வந்து, இப்போ லெட்ஸ் சே எங்க வீட்டுல வந்து என் தம்பி வந்து கொஞ்சம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படிங்கும் போது அவன் வந்து குடிக்கிறான், சிகரெட் அடிக்கிறான்னா கூட, அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அப்படி பண்றான், அவனுக்கு வந்து அந்த நாலேஜே கிடையாது, அவங்க ஏதாவது சேர்ந்து கெடுக்கிறானுங்க. கிடையாது. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நான் மேபி டீஜென்ரேட்டா இருக்கிறப்பையும் எங்க வீட்டுல சொன்ன விஷயமே, அவன் அப்படி இல்லை, அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படி மோசமானவங்களா இருக்காங்க. கிடையாது. நமக்குன்னு சுய அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. இது எங்கேருந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா, நம்மளோட சின்ன வயசுல ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கெட்டவங்க, இவங்க கெட்டவங்க, அவங்க தப்பானவங்க, இவங்க கிட்ட பேசாத, அவங்க கிட்ட பேசாத, இவங்க கூட பழகாத, இவங்க கூட பேசவே பேசாத. ஐயோ ஜிம்மா, போச்சு, ஜிம் போனாலே உடம்பு போயிடுது, எதுக்கு போற? என்னோட கிளைண்ட் வந்து சொன்னார், ஆக்சுவலி கம்யூனிட்டியில நாங்க வந்து நேற்று வீடியோ கால் பேசிட்டு இருக்கும்போது, ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து பேசிட்டு இருக்கும்போது, அவங்க சித்தப்பாவோ பெரியப்பாவோ வந்து, ஏய் ஜிம் போறியா? ஜிம் எல்லாம் போவாதரா, அவர் வந்து ஏசி மெக்கானிக்கா இருக்காரு, நீ தூக்குற வெயிட்ஸே உனக்கு வந்து நல்லா இருக்கும், நீ எதுக்குடா ஜிம்முக்கு எல்லாம் போற, ஒல்லியா இருந்துகிட்டு அப்படின்னாரா. அவர் என்கிட்ட வந்து சொன்னாரு, அதுக்கு நீங்க என்ன பிரதர் சொன்னீங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, பிரதர் அவரே தொப்பையும் தொந்தையுமா இருக்காரு, அவர் சொல்றதை நான் ஏன் பிரதர் கேட்கணும், எப்ப பார்த்தாலும் போனே பார்த்துட்டு இருப்பாரு, அவர் சொல்றதெல்லாம் நான் ஏன் கேட்கணும் அப்படின்னா. திஸ் இஸ் வாட் த திங் நான் இந்த சொசைட்டில கிரியேட் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். திஸ் இஸ் வாட் த திங் மை பாய்ஸ் ஹாவ் பீன் எக்ஸ்பீரியன்சிங். அடுத்தவங்க சொல்றத நான் ஏன் கேட்கணும்? அதாவது ஒரு ப்ராப்பரா இருக்காங்க, அவங்க சொல்றாங்கன்றது வேற. டீஜென்ரேட்டா வந்துட்டு எனக்கு இருக்கிற நாலேஜ் மட்டுமே வச்சு என்ன நான் அப்டேட் பண்ணிக்க மாட்டேன், என்ன நான் எதுவுமே பண்ண மாட்டேன், பட் நான் சும்மா அட்வைஸ் பண்ணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசுவேன் அப்படிங்கிறது வேற. ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? சோ என்னோட பாய்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது என்னோட கம்யூனிட்டியில தான் ஆக்சுவலி. ஸோ நாங்கள் வந்து வீடியோ காலில் பேசிட்டு இருக்கும்போது இதை பத்தி நாங்கள் நிறைய பேசுவோம். ஸோ நாங்கள் வந்து இந்த கேர்ள்ஸ் கூட எப்படி பேசலாம், கம்யூனிகேட் பண்ணலாம், அதை பத்தி நிறைய பேசுவோம். ஓகே, இந்த திங் எதுக்காக சொல்றேன்னா, பிலீவ்ஸ், அந்த பிலீவ்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் அ மொமெண்ட், ஜூஸ் குடிச்சிட்டேன், ஒரு மாதிரி எப்போ வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ பிலீவ்ஸ்
அந்த பிலீஃப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப லைஃப்ல வந்து சின்ன வயசுல உங்களுக்கு என்ன சொல்லி தராங்களோ அதை உங்களால சேஞ்ச் பண்ண முடியும். பட் யூ ஜஸ்ட் நீட் டு டூ சம் அமௌண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க்ஸ் டு சேஞ்ச் யுவர் பிலீஃப்ஸ் இன் யுவர் லைஃப், ரைட்? அண்ட் ஸோ மேக்ஸிமமா எங்க வீட்டில் சொல்ற ஒரு மோசமான ஒரு பிலீஃப் என்ன அப்படின்னா, வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அப்போதான் நல்ல பொண்ணு கிடைக்கும். வேலைக்கு போற எல்லாருக்குமே, நல்லா சம்பாதிக்கிற எல்லாருக்குமே நல்ல பொண்ணு கிடைச்சிச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. இட்ஸ் அ டிஃபரெண்ட், டேட்டிங் இஸ் அ டிஃபரெண்ட் கேம், ரிலேஷன்ஷிப் வந்து டிஃபரெண்ட் கேம். ஆனா அந்த பெர்ஸ்பெக்டிவ் எப்படி தெரியுமா? வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், ஏதோ ஒண்ணு பண்ணணும், சம்பாதிக்கணும். சம்பாதிச்சாதான் நீங்க சம்பாதிக்கும் போது அட்ராக்ட் பண்ற பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா, மேக்ஸிமம் ஆஃப் டைம் கோல்ட் டிகர்ஸா இருப்பாங்க. கோல்ட் டிகர்ஸ் இன் த சென்ஸ் பணத்தை சுரண்டதெல்லாம் முக்காவாசி குறியா இருப்பாங்க. நீங்க புரோக்கா இருக்கீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணலாம். நீங்க புரோக் இந்த சென்ஸ் நீங்க ரொம்ப உங்ககிட்ட பணம் இல்லை, பட் இப்பதான் நான் வந்து எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், பிசினஸ் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், இல்ல வேலைக்கு இப்பதான் போக ஆரம்பிச்சிருக்கேன்னா நீங்க இந்த டைம்ல கூட நீங்க டேட் பண்ணலாம், தப்பே கிடையாது. அது டேட்டிங் வேற, லெட்ஸ் சே கேர்ள்ஸ் அட்ராக்ஷன்ங்கிறது வேற. நீங்க வந்து இப்படி இருந்தாதான் லைஃப் செட்டில்ங்கிறது கிடையவே கிடையாது. எதுவுமே இங்க வந்து கேரண்டிங்கிறது கிடையவே கிடையாது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு பிலீஃப்ஸை தூக்கி போடுங்க. உங்க வீட்டுல சொல்றாங்களா, எங்க அம்மா சொல்றாங்க கல்யாணம் பண்ணா லைஃப் வந்து நல்லது, இந்த ஏஜ்ல கல்யாணம் பண்ணிடணுங்கிறாங்க, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றாங்க, 25 வயசுல கல்யாணம் பண்ணிடணும், எனக்கு அதுவே ஒரு பிகாஸ் என்னோட லைஃப்ல நான் மேக்ஸிமம் டைம் நான் ஃபீல் பண்ண விஷயம் உங்கள்கிட்ட சொல்றதுக்குலாம் ஐ ஒன்ட் have any regret about it, right? So இது என்னன்னா, 25 வயசுலலாம் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல, இது வந்து என் லைஃப்ல எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இடங்கள்லயுமே என்ன ரொம்ப பயமுறுத்தி ரொம்ப ஆன்சைட்டியான ஒரு பர்சனா மாத்திருக்கு. நான் எப்போ வந்து நான் எப்போ வந்து என்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு நான் வந்து ஓகே புதுசா ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேனோ, அப்பெல்லாம் என் ஃபர்ஸ்ட் என் முன்னாடி வர விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இதான் கல்யாணம் ஆகும்ல, 27 ஆயிடுச்சு, எப்படி பொண்ணு பாக்குறது, இந்த மாதிரி பிகாஸ் ஆஃப் என்னோட அந்த ஒரு பாஸ்ட், என்னோட ஃபேமிலி கொடுத்த பிலீஃப்ஸ். பட் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன தெரியுமா? ரீசெண்ட் டைம்ல நான் ஒரு 6 monthsல இந்த ஜேர்னில இருக்கேன். இந்த ஜேர்னில நான் கத்துக்கிட்ட விஷயம் என்ன தெரியுமா? ஆக்சுவலி கேர்ள்ஸ், செக்ஸ், டேட்டிங், ரிலேஷன்ஷிப் இதுக்கும் பணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இதுக்கும் ஏஜுக்கும் சம்பந்தமே கிடையாது. இதுக்கும் சக்சஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது. எவ்ரிதிங் இஸ் டிஃபரெண்ட் இன் யுவர் லைஃப். ஸோ டோன்ட் டேக் டூ மச் ஆஃப் ப்ரெஷர். நான் 25 வயசு ஆயிடுச்சு, எனக்கு பொண்ணு கிடைக்கல, நான் கல்யாணம். நெவர் ட்ரை டு டூ திஸ். வென் யூ அப்டேட் யுவர் செல்ஃப், மேபி இஃப் யூ ஆர் இன் அ பாத் லைக் என்ன மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பாத்துல நீங்க இருக்கீங்க, நீங்க ரொம்ப நாளா என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, நான் சொல்ற எல்லா விஷயத்தையும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 3 months once, 6 months once you will get a டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் எவ்ரி திங். ஒரு பாயிண்ட்லயுமே நீங்க அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. 3 months once, 6 months once, ஏன் மந்த்லி ஒன்ஸ் கூட உங்களை நீங்க நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிட்டே இருக்கீங்க. அப்படிங்கும் போது இன்ஃபேக்ட் நீங்க என்னால ஜிம் போக ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன என்னோட கிளைண்ட் மாதிரி, இன்ஃபேக்ட் நீங்க என்னால மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, இன்ஃபேக்ட் நீங்க என்னால கிராட்டிடியூட்ல ஜாயின் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இது எல்லாமே உங்க லைஃப்ல உங்க ஒரு மந்த்தும் ஒரு புது பர்சனா தான் மாத்திட்டு இருக்கு. ஒரு புது லேயரை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கும் போது நீங்க ஏன் ஃபீல் பண்ணணும் எனக்கு வந்து பொண்ணு கிடைக்காது, எனக்கு வந்து இது கிடைக்காது, என்னால வந்து எதுவுமே பண்ண முடியாது? பெட்டர் யூ ஜஸ்ட் நீட் டு இம்ப்ரூவ் த ஸ்கில்ஸ், இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். அவ்வளவுதான், சிம்பிள். உங்களுக்கு என்ன ஸ்கில் தேவை, உங்களுக்கு என்ன பண்ணா உங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியும்? ஜிம் போங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க, பாடியை பில்ட் பண்ணுங்க, புக்ஸ் ரீட் பண்ணுங்க, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. வேற என்னது, வெளியே போங்க, வாக் போங்க, 6 pack கொண்டு வாங்க. பேசுறதுக்கு எப்படிங்கிறத என்னோட சேனல் பார்த்து கத்துக்கங்க. எப்படி மற்றவங்க சோஷியலைஸ் பண்ணணும், எப்படி மற்றவங்க பேசணும், எப்படி கேர்ள்ஸ் கூட அட்ராக்ட் பண்ணணும். என்னோட கோர்ஸ் இருக்கு, 199 சம்திங் வந்து இருக்கு. செகண்ட் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன், ஜஸ்ட் கோ அண்ட் டவுன்லோட். ஆர் ஸ்பெஷல் கோச்சிங் வேணும் அப்படின்னா 7 days என் கூட வந்து ட்ராவல் பண்ணுங்க. தென் உங்களுக்கு என்னோட கோச்சிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ரீஃபண்ட் ஆயிடும் உங்களோட மணி. 7 daysக்கான எந்த ஒரு சார்ஜும் நான் வந்து வாங்க போறது கிடையாது. தேர்ட் லிங்க் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க, 30 minutes ஃப்ரீ வீடியோ கால் செஷன், ரைட்? ஸோ இப்படி எல்லாமே உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். பேச தெரியலன்னா என்கிட்ட நீங்க கத்துக்கலாம், எப்படி பேசுறது, எப்படி கம்யூனிகேட் பண்றது அப்படிங்கிறத. இல்லை என்னோட கோர்ஸ் சீப் அண்ட் பெஸ்டா என்னோட கோர்ஸ் இருக்கு. வீக்லி ஆர் மந்த்லி ஒரு மாடியூல் வந்து அதில் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ பை பண்ணுற ப்ரைஸுக்கு மேபி 15 members நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 15 members என்னோட
கம்யூனிட்டியில் ஃப்ரீயாக நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் 1 month, ரைட்? ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் உங்களுக்கு வந்து ரிசோர்ஸஸ் இன்னைக்கு வந்து இருக்கு. ஸோ உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்கணுங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஸோ உங்க வீட்டில் சொல்ற அந்த பிலீஃப்ஸை நீங்க எடுத்துக்கிறது வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் விச் இஸ் நைஸ் கை பொசிஷன். ஆல்ரெடி ஒரு வீடியோல நான் அதை பத்தி பேசிடுவேன், பட் இங்க டீட்டெயிலாக சொல்லலாம் அப்படின்னா நைஸ் கை பொசிஷன் அப்படிங்கிறது யூசி நீ வந்து கேர்ள்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணணும், உன்னோட ஒய்ஃப் வந்துட்டாங்க நீ ஒய்ஃபுக்கு ப்ரொவைட் பண்ணணும், நீ வந்து ரிலேஷன்ஷிப்ல போகணும் அப்படின்னா, நீ வந்து டேட்டிங் போகணும் அப்படின்னா நீ வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து நீ ப்ரொவைட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணாதான் உனக்கு வந்து எல்லாமே வந்து செட் ஆகும் அப்படிங்கிறாங்கன்னா நேவர். நீ எல்லாத்தையுமே ரொம்ப அன்பா இருக்கணும், எல்லாருக்குமே நம்ம பிடிக்க வைக்கணும், நமக்கு எதுக்கு வம்பு, நமக்கு ரிஸ்க் வேணாம், லைஃப்ல ஹார்ட் ஒர்க் நம்ம பண்ண வேணாம், இப்படிலாம் சொல்றாங்கன்னா இதெல்லாம் நைஸ் கை சுச்சுவேஷன்ல வருது அப்படின்னா சீரியஸா சொல்றேன், இதெல்லாம் தூக்கி போடுங்க. நீங்க வந்து மியூசிக்ல நீங்க சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. லட்ச என்னோட கம்யூனிட்டியில கிளைண்ட் ஒருத்தர், அவர் வந்து அவரோட வாய்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் ரீசெண்ட் டைம்ல தான் அவரோட பாட்டு வந்து கேட்டிருக்கேன். அவர் ஓன் கம்போஸ் பண்ணி ஓனா பாட்டு பாடியிருக்காரு. இட் வாஸ் டூ குட். பட் அவரோட மியூசிக் டீச்சர்ஸும் சரி, அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, இல்ல இதெல்லாம் வந்து வேண்டாம், இதெல்லாம் ஏன் பண்ற, எதுக்கு பண்ற அப்படிங்கிற இந்த நம்பர் ஆஃப் தாட்ஸை பிலீஃபை விதைச்சிட்டு அவரோட அந்த ஒரு ஸ்கில்லையும் அவரோட டேலண்ட்டையும் அப்படியே அவர் அதில் கிட் பண்ணிட்டார். எஸ், ஆல்மோஸ்ட் சுற்றி இருக்கிற பீப்புள் எல்லாமே வித்தியாசமா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இப்படி பண்ணணும்னு தோணும். கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ஸ்கில்ல ஹார்ட் ஒர்க் பண்றீங்கன்னா யூ வில் கெட் a huge amount of progressங்கிறத நான் பிலீவ் பண்றேன். பிகாஸ் என்னால பேசவே முடியாது, எனக்கு வந்து திக்குவாய், பயங்கரமா திக்குவேன், பயங்கரமா ஆன்சைட்டி ஆயிடும். பட் இன்னைக்கு நான் உட்காந்து 11 minutes தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் நான் வச்சிருக்கதே வந்து ரொம்ப சின்ன பாயிண்ட்ஸ் தான். ஆக்சுவலி ரொம்ப ஃபுல்லாலாம் நான் ஒன்றும் ஸ்கிரிப்ட் எழுதவே இல்லை. ஜஸ்ட் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் ஸ்கிரிப்ட் பண்ணி நான் பேசிட்டு இருக்கேன், அவ்வளவுதான், சிம்பிள். வெளியே போனா கேர்ள்ஸ் கூட என்னால ஈஸியா அந்த ஒரு பயம் இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் என்னால ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியுது, என்னால எல்லா ஸ்ட்ரேஞ்சர்ஸோடையும் ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியுது, பேச முடியுது. லட்சம் இன்னைக்கு நான் ஜூஸ் குடிச்சிட்டு அந்த டேபிள் வைக்கும்போது தேங்க்ஸ்கா அப்படின்னு அவங்க பார்த்து சிரிச்சாங்க, நானும் அவங்க பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு வந்தேன். குட் திங், என்னோட மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது. ஆக்சுவலி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களோட மென்டல் ஹெல்த்தை சோஷியலைசிங் ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது ஆக்சுவலி. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்க வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா, ஒரு ஸ்கில்ல நீங்க வந்து உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால முடியாதுங்கிறது கிடையவே கிடையாது. பட் சாக்ரிஃபைசஸ் பண்ணி தான் வந்து எஸ் ஆல்மோஸ்ட் நான் வந்து என்னோட டிஷர்ட்ஸ் வந்து நான் வந்து ஒரு 5 டிஷர்ட்ஸ் தான் வச்சிருக்கேன், 3 ட்ராக்ஸ் தான் வச்சிருக்கேன், அவ்வளோதான். நான் புதுசாக ட்ரெஸ் எடுக்கல. இன்ஃபேக்ட் என் பர்த்டே கூட புது ட்ரெஸ் நான் எடுத்ததே கிடையாது, எடுக்கவும் இல்லை. பிகாஸ் எனக்கு தேவை 2 விஷயம் தான். ஒன்று, வெளியே போகணும், எங்கேயாவது சும்மா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்போது இந்த கிளைமேட் நல்லா இருக்கா, ஓகே ஃபைன், வெளியே வண்டியில போகலாம் அப்படிங்கிற ஒன்று, பெட்ரோல் செலவு. 2வது ஜிம் ஃபீஸ், அவ்வளோதான். மற்றபடி ஃபுட் எல்லாமே வீட்லேயே இருக்கனால ஒரு 6 months, மிஞ்சி போனால் ஒரு 1 year இந்த மாதிரி ஒரு மினிமலிஸ்டிக் வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதுக்கப்புறமேட்டு உங்களோட லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கும். சீரியஸா, ட்ரஸ்ட் மீ. பட் நீங்க வந்து இம்மீடியட்டா எல்லாமே வேணும்னு நினைக்க முடியும். இம்மீடியட்டா ஏன் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆன்சைட்டி, பதட்டம், என்ன ஆயிடுமோ, ஃபியூச்சர்ல என்ன நடக்குமோ, பொறுமை இல்லை, be impatience because of taking instant gratifications, too much of instant gratifications, right? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒன்னே அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, ஒன்னே எல்லாமே கிடைக்கும், உங்க பிரெயின் அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெயின் ஆயிடுது, அவ்வளவுதான், சிம்பிள். லெட்ஸ் ஜிம்ல நான் வந்து ஒரு ஹெச்ஆர், அவர் வந்து ஓகே, அவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, என்னால 3 seconds, ஐ மீன் ஒரு 30 seconds மேல என்னால ப்ராப்பர் ஃபோக்கஸ் வந்து கான்சென்ட்ரேஷன் என்னால எதுலையுமே பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் ஸ்க்ராலிங் இன்ஸ்டாகிராம். ஸோ நான் அந்த ஸ்க்ராலிங் இன்ஸ்டாகிராம் நிப்பாட்டணும். அதுதான் எனக்கு வெளியே வந்து நான் ஹெச்ஆரா இருக்கிறனால நான் வந்து எல்லாத்தையுமே பேசணுங்கிறது என்னோட ஒரு பெரிய ஒரு. ஸோ இப்போதான் நான் அது பழகிட்டு இருக்கேன் ஆக்சுவலி அப்படின்னா குவிட்டிங் சோஷியல் மீடியா. ஸோ சொசைட்டி டிச்சஸ் யூ. சொசைட்டி வந்து இப்போ மேபி நீங்க என்னோட ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, இதெல்லாம் பண்ணாதரா, வேஸ்டான்னு அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்னு பாத்தீங்கன்னா பாதி எல்லாத்துலயுமே நாய் வாய் வச்ச மாதிரி வச்சுட்டு இருப்பான். அப்படி இல்லையா, சோஷியல் மீடியால என்டர்டைன்மெண்ட்லயும் இப்படிதான் வாழ்க்கை, இப்படிதான் போய் ஆகணுங்கிற தப்பான ஒரு சில பிலீஃப்ஸ் அவங்களுக்குள்ள விதைப்பாங்க. நான் அதனாலதான் சோஷியல் மீடியா என்டர்டைன்மெண்ட் கட் பண்றதுக்கு மெயின் ரீசனே இதுதான் வச்சுக்கோங்க. பட் சம்டைம்ஸ் நான் நம்ம லேக் ஆயிடுறேன், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பிகாஸ் இதை லைஃப்லாம் நான் எடுத்துட்டு போனான்னு நினைக்கிறேன் கரெக்டா. அப்படிங்கும் போது சம்டைம்ஸ் ஒரு 2 hours இல்லை ஒரு 1 hour நான் யூடியூப்ல ஸ்பெண்ட் பண்றேன். ஸோ த திங் விச் இஸ், இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நம்ம சோஷியலைஸ்ட் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நிப்பாட்டணும். பிகாஸ் நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப வெளியே வந்து ரொம்ப ஹார்டான விஷயங்களை நம்ம பழக ஆரம்பிக்கிறோமோ நம்ம லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, லைக் வந்து பெயின் அதிகமா இருக்கும் போது ப்ளஷர்ஸ் வந்து சீக்கிரம் ஐ மீன் நல்லா இருக்கும்.
பட் ப்ளஷர்ஸ் அதிகமாக இருக்கும்போது பெயின் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வாலண்டியரான பெயின் எடுத்துக்கோங்க. வாலண்டியர் சஃபரிங்ஸ் இந்த ஜஸ்ட் கோ அண்ட் கோல்ட் அப்ரோச் கேர்ள்ஸ். 20 seconds ஆகுமா போய் பேசுறதுக்கு பழகிறதுக்கும். ஐ ஜஸ்ட் மேட் அ கோர்ஸ் 35 minutes ஃபார் திஸ், how to talk to strangers and girls, 6 kgs code to improve your communication with others அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் கீழே இருக்கு. ஜஸ்ட் கோ அண்ட் பை திஸ். ஓகே, அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, மேக்ஸிமம் நான் வந்து எனக்கு நானே ஒரு சேலஞ்ச் வச்சுக்கிட்டேன். அதாவது ஒரு 1 வீக்குக்கு அட்லீஸ்ட் 2 பேரோட கண்ணை பார்த்து பேசணும், ஹாயாவது சொல்லணும் அப்படிங்கிறதான். அது வந்து பொண்ணுங்கன்னு மட்டும் கிடையாது, கேர்ள்ஸ்க்கு பாய்ஸ் கிட்டேயுமே நான் வந்து ட்ரை பண்ணேன். என்னோட கிளைண்ட்ஸுக்கு என்னோட கஸ்டமர்ஸுக்கு நான் சொல்ற விஷயமும் தான். தே வில் கெட் a huge amount of benefits. அது அவங்க வாய்ஸ் நோட்ஸாக எனக்கு அமைச்சிருக்காங்க நிறைய. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மேபி நீங்க என்னோட கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணீங்கன்னா என்னோட கிளைண்ட்ஸ் போய் கேட்டு பாருங்க. தே வில் டெல் தம். அதுலயும் முக்கியமா ஒருத்தர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நம்ம பேசினா அவங்க பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறோம் மத்தவங்க. அப்படி கிடையவே கிடையாது. பேசினா அவங்க பேசுறாங்க அப்படிங்கிறாரு. எனக்கே இப்பதான் புதுசா இருந்துச்சு ஆக்சுவலி அது கேட்க அப்படின்னாரு. ஸோ இந்த திங் இதுதான், நம்மளோட பிலீஃப்ஸ், நம்மளோட எண்ணங்கள், நம்மள எப்படி பாக்குறோம் அப்படிங்கிறதான் மேட்டர். நீங்க உங்களை நீங்க ரிஜெக்ட் பண்ணிக்க கூடாது. ரிஜெக்ட் பண்றதுங்கிறது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, இன்ஃபேக்ட் நீங்க ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசுறீங்க, அந்த பொண்ணு இல்ல எனக்கு பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறது அவங்க தான் சொல்லணும். நீங்களே வந்து இல்ல நான் வந்து பேசலாம் மாட்டேன், அவங்க என்கிட்ட பேசுவாங்கன்னு தெரியல அதனால பேச வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. இதேதான் ஒரு யாரா இருந்தாலும் சரி, எல்லாருமே பேசுறதுக்குமே சரி, கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் சரி, இன்ட்ராக்ட் பண்றதுக்கும் சரி, சோஷியலைஸ் ஆகிறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கிறது தான். நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கவே கூடாது ஆக்சுவலி. ஸோ இந்த சேலஞ்சை நீங்க எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் இல்ல 15 daysக்கே நீங்க வந்து இந்த சேலஞ்ச் வச்சுக்கோங்க. யாரை பார்த்தாலும் சரி ஹாய் சொல்லுங்க, அவங்களோட கண்ணை பார்த்து ஹாய் சொல்லுங்க, பிரச்சனை கிடையாது. டெய்லி 2 மெம்பர்ஸை பார்த்து ஐ கான்டாக்ட் வச்சு ஹாய் சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இது நீங்க பண்ணீங்க அப்படின்னா சீரியஸா சொல்றேன், உங்களோட நீங்க இந்த வீடியோ பார்த்து ஒரு இவ்வளவு நேரம் ஒரு 16 minutes நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒர்த்தா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் கோ அண்ட் டூ வாட் ஐ சே. ஓகே, உங்களோட பிரெயினை டர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களோட பிரெயினை ரொம்ப போட்டு நீங்க யூஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஜஸ்ட் டர்ன் ஆஃப் பண்ணுங்க. ரொம்ப இன்டெலெக்சுவலா நம்ம எதை பத்தி யோசிக்க வேணாம். ரொம்ப இன்டெலெக்சுவலான ஒரு பர்சனா நம்ம நடந்துக்கலாம் வேணாம். ஜஸ்ட் ஒரு 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 ரீட்டார்டாவே நம்ம இருக்கலாம். மேக்ஸிமம் பீப்புளுக்கு ரொம்ப யாரை பிடிக்கும் அப்படின்னா, ஒரு ஃபன்னியா இருக்கிற ரீட்டார்டிங் ஃபன்னி கைஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நீங்க போய் மீம்ஸ் பத்தி பேசுங்க, இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரால் பத்தி, அதெல்லாம் நான் சொல்ல. நீங்க ஃபன்னியா இருக்கணும், மனசுல தோன்றது என்னவோ அதை ஜாலியா பேசணும். அப்படி இருக்கும்போது தான் பீப்புள் வில் கம் அண்ட் அட்ராக்ட் பை யூ, ரைட்? அவங்களாம் வந்து பேசுவாங்க, அவங்களாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க கூட. பட் நீங்க வந்து ரொம்ப இப்படி இன்டெலெக்சுவலா இவங்ககிட்ட போய் இந்த ஃபார்முலா வச்சுதான் பேசணும், இந்த ஃப்ரேம் ஒர்க் வச்சுதான் பேசணும். ஃப்ரேம் ஒர்க் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. மேபி உங்களுக்கு யாராவது சொல்லித்தராங்க, அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் எது யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஃப்ரேம் ஒர்க்ஸ் யார் யூஸ் பண்ணணும், ஃபார்முலாஸ் யார் யூஸ் பண்ணணும்னா, இஃப் யூ ஆர் கோயிங் டு கிவ் அ பிரசன்டேஷன், இஃப் யூ ஆர் கோயிங் டு கிவ் அ ஸ்பீச்சஸ் இன் 1000 பீப்புளுக்கு முன்னாடி என்ன நீங்க ஸ்பீச்சோ இல்லை ஏதோ ஒன்று பண்றீங்கன்னா அப்போ நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம். அப்போ நீங்க ஃபார்முலா ஃப்ரேம் ஒர்க்ஸ்ன்னு சொல்லி இதை யூஸ் பண்ணலாம். பட் ஒரு நார்மலா பர்சனா நான் வந்து கம்யூனிகேட் பண்ண போறேன், பேச போறேன் அப்படிங்கும் போது யூ ஜஸ்ட் நீட் டு டாக் வித் தம் இன் அ சோல்ஃபுல் வே. ஒருத்தரை பார்த்தா தோணுதா, டக்குன்னு அதை அடிங்க. ஜிம்ல யாராவது வந்து ஒரு சில பேர் வந்து ஹைட்டா இருப்பாரு, ஒரு 6.34 இருப்பாரு அவரு. நான் அவர்கிட்ட போயிட்டு என்னென்ன ஹைட்ல இருந்தீங்க, அவரை பார்த்தோன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுன என்ன விஷயமா அதை போய் கேட்டேன். Then we had some amount of interaction with them, right? இதுதான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு உங்களை மூவ் பண்ணி கொண்டு போகும். ஓகே, ஸோ this is what the thing you just need to do. Just go and talk with the people and say hi to them. Just have eye contact with them daily. For 15 days you just need to have this challenge, right? So coaching, community, courses எல்லாமே உங்களுக்கு கீழே லிங்க் இருக்கும். If you're interested, just go and take everything, right? So be strong, stay positive. This is KJ. I will see you in another wonderful video and thank you for watching my video.